ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம பவிலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்ல சளி இருக்கிறவங்களாம் சாப்பிட்டவங்களே உடனே இறங்கிடும். இப்போ நான் 1 கிலோ நண்டு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து என்ன தேவைன்னா, நான் ஒரு 30-40 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்துருக்குறேங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, 1 முடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம்ங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தில் பாதி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இது எல்லாம் தான் நமக்கு இப்போ தேவையானது. இது என்னென்னு நான் இன்னொருக்கா சொல்கிறேன். 1 கிலோ நண்டு, 30-40 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 4-5 வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் நம்ம தேங்காய், பெப்பர் அதெல்லாம் போட்டு அரைச்சோலங்க, அந்த பேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடாகிற வரைய வெயிட் பண்ணலாங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம பெருஞ்சீரகம் இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துகிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுருங்க. அது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னா இல்லைங்க, லைட்டாக ஃப்ரை ஆகும்ல, கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு ஃப்ரை ஆக வேண்டாங்க, நார்மலாக ஃப்ரை ஆகும்ல அந்த அளவு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க சின்ன வெங்காயம், அதை எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதையும் சேர்த்து அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு திக் கிரேவி கொஞ்சம் திக்காகிறதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு தக்காளி போதுங்க. ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா வதக்கணுங்க. எல்லாமே வதக்குறது தாங்க ஒரு குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதில் நிறைய பேர் நண்டு சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சாப்பிட்டவங்களுக்கு அதை விட்டு அது இல்லாமல் சாப்பிட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் நண்டு சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வேறு மாதிரி நண்டு சாப்பிட்டீங்கனாலும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம்லங்க, மல்லிப்பொடியும் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இதையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரையா நல்லா வதக்கிட்டோம் வைங்களேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுறலாங்க. நண்டு வேகாத போது பச்சையாக இருக்கிறனால தான் எசவே வராதுங்க. கொஞ்சம் வெந்திரிச்சு வைங்களே, அது நல்லா கிண்டுறதுக்கு தோதுவாதாங்க இருக்கும். நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்கிற அளவு வெயிட் பண்ணுங்க. நண்டு பார்க்க தாங்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க வைங்களேன், அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணுங்கள். நண்டுலேயே வேறு என்னென்ன போடலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நம்ம ட்ரை பண்ணி நம்ம சேனலில் போடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, தேங்காய், ஜீரகம், பெப்பர், பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து அதையும் இதில் சேர்த்துடலாங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட வேண்டியதாங்க. இதிலே அவ்வளோதாங்க, வேலையே முடிஞ்சுங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடணுங்க. அரைச்ச எல்லா பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுருவோங்க. மெதுவாக நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்கிற அளவு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சிச்சுன்னு வைங்களேன், சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. இந்த நண்டு கிரேவியை நீங்கள் சப்பாத்தி, ரைஸு, தோசை எது கூட வச்சுனாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நண்டும் நல்லாயிருக்கும். அந்த கிரேவி மட்டும் ஊற்றி சாப்பிட்டவங்களேன் காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நண்டு சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டீங்களா, இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி சாப்பிட்டீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.